Oneplus அவங்களோட 11 சீரிஸில் 11 and 11R அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். OnePlus 11 பற்றி நம்மக்கிட்ட டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்குறேன்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் OnePlus 11R பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரை OnePlus 11 என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் யூஸ் பண்ண அதே டிசைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 11R பொறுத்தவரை 6.74 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை இங்கே டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதாவது 40 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட்டோ மோட் தான். நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை அப் டு 1000 ஹெட்ஸ் வரை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே. OnePlus 11லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட் இருந்தது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 1450 நைட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல டேரெக்டான சன்லைட்டில் கூட எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்தவரை 450 பிக்சல்ஸ் per inch, நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. ப்ராசஸர் பொறுத்தவரை போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 8+ Gen 1 ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus 10Rல Dimensity 8100 Max ப்ராசர் இருந்தது. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 8+ Gen 1 ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசர், பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், கேமிங்லாம் தாறுமாறாக விளையாட முடியும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 8 and 16 GB ரேம் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128 and 256 GBன்னு 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX 890 சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus 11லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே சென்சாரை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேக் இல்லாமல் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி லோ லைட்டில் ஃபோட்டோஸ் இருக்கும்போது இந்த OIS உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ப்ரைமரி சென்சார் மட்டும்தான் உங்களுக்கு OnePlus 11லேருந்து அப்படி கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ், 120 டிகிரி வரை நல்ல ஒய்டாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் தேவையே இல்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. இது கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அண்ட் வீடியோஸ் பொறுத்தவரை 11R வந்து உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். OnePlus 10Rல உங்களுக்கு 30 FPS வரைக்கும் தான் ஆப்ஷன் இருந்துச்சு. அதையும் இங்கே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 100 உங்களுக்கு 25 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus இங்கே கிளைம் பண்ணுறாங்க. 10R கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. 10Rல உங்களுக்கு 2 வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது 80 வாட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது, இல்லை 150 மாடல் அப்படிங்கிற 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 2 சார்ஜருமே இல்லாமல் 100 வாட்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சார்ஜர் தான் OnePlus 11லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android 13ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே Oxygen OS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் 8 GB RAM 120 GB வேரியண்ட் 39,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 16 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் 44,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8+ Gen 1 இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ப்ரைமரி சென்சார் மட்டும் எனக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.